அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிக வலுவாக இந்த வேளையில் 4 கிரகநிலைகள் ஒரே ராசியில், அதிலும் குறிப்பாக 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகின்றன. ராசியின் அதிபதியான சூரியன், சந்திரன், குரு மற்றும் புதன் ஆகிய கிரகநிலைகளின் சேர்க்கை என்பது இந்த வேளையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது? வாழ்க்கை மாறும் சக்தி வாய்ந்த யோகம் 4 கிரகநிலைகள் விரயஸ்தானத்தில் இணையக்கூடிய இந்த வேளையில் எப்படி அமைய போகிறது? காத்திருக்கிறது அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான சூரியனுடன் இந்த கிரகநிலைகள் இணைவதால் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன என்று பார்க்கும்போது, ராசியின் அதிபதியான சூரியன் விரயஸ்தானத்தில் பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன், மாதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரனின் ஆட்சி வீட்டில் வலம் வரக்கூடிய இந்த தருணம் என்பது சிறப்பான வாய்ப்புகளை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது உறுதியாகவே உச்சம் பெற்றிருக்கக்கூடிய குருவுடன் இணைந்திருக்கிறாருங்க சூரியன். ராசியின் அதிபதியான சூரியனுக்கு நட்பு கிரகமாக திகழக்கூடியவர் தான் குரு பகவான். அது மட்டுமல்லாது சந்திரன், புதன் ஆகிய கிரகநிலைகளும் சூரியனின் நட்பு கிரகமாக தான் பார்க்கப்படுகின்றன. நட்பு கிரகங்கள் அனைத்தும் ஒன்றிணையும் இந்த வேலை என்பது நிம்மதியை கொடுக்கும் ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பிரயஸ்தானம் என்று பார்க்கப்பட்டாலும் அது மோட்சஸ்தானம், நிம்மதியை கொடுக்கும் இடமாகவும் பார்க்கப்படுகிறது. எனவே உறுதியாகவே பல்வேறு வகையில நிம்மதியை தொலைத்து இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நிம்மதி பிறக்கும் வாரமாக இந்த வாரத்தில் பல நிகழ்வுகள் அமையக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிறைவாக கைகூடி வரப்போகிறது. அதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையில இருக்கக்கூடிய பல சிரமங்களை இந்த தருணத்தில் தகர்த்தறிந்து சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்க போகிறது. குறிப்பாக ராசியின் அதிபதியான குருவுடன் மிக வலுவாக இணைந்து வலம் வருகிறாருங்க. ராசியின் அதிபதியான சூரியனுடன் குரு அங்கு அவர் உச்சம் பெற்றிருக்கிறார். எனவே உச்சபலம் பெற்றிருக்கும் குருவின் அமைப்பால் பல மங்களகரமான காரியங்கள் இந்த தருணத்தில் நிறைவாக கைகூடும். தேவையற்ற அலைச்சலும் சிரமமும் பெரிய அளவில் விலகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் அடுத்தடுத்து நிறைவாக கிடைப்பதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான சிரமங்களும் சிக்கல்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும். நீங்கள் நினைப்பதை விட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் குரு பகவான் உருவாக்கி கொடுக்கிறார். அந்த இடத்தில் சந்திரனும் இணைகிறாருங்க. மாதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரனும் இணைவதால் நிச்சயமாக வருடத்திற்கு 12 அல்லது 13 அமாவாசைகள் வந்தாலும் மிக முக்கியமான அமாவாசையாக மகாலய அமாவாசை என்று சொல்லக்கூடிய புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை மற்றும் ஆடி அமாவாசை, இந்த 3 அமாவாசைகள் பார்க்கப்படுகின்றன. அதில் ஒரு முக்கியமான அமாவாசை தினம் வருவதால் நிச்சயமாக இந்த வேளையில் சூரியன் மிக வலுவாக சந்திரனுடன் இணையும் போது சந்திரன் ஆட்சி பலம் பெறுகிறார். அதோடு மட்டுமல்லாது குரு அங்கு உச்ச பலம் பெற்றிருக்கிறாருங்க. எனவே மிக பெரிய அளவிலான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது. அதை பயன்படுத்திக் கொள்வதற்கு முன்னோர்களின் சாபத்தை நீக்கக்கூடிய வகையில், முன்னோர்களின் தோஷத்தை நீக்கக்கூடிய வகையில் தென்புலத்தார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய அமாவாசை விரத வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். நிறைந்த நன்மை உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது அறிவின் அதிபதியாகவும் ராசிக்கு அதிநட்பு கிரகமாகவும் திகழக்கூடிய சூரியனின் பக்கத்தில் இருக்கும் கிரகமான புதனும் அந்த இடத்தில் வலம் வருகிறாருங்க. புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு உச்சம் பெற்றிருக்கக்கூடிய குருவுடன் இணைந்திருப்பதால் சுப விரயங்கள் அதிகரிக்கும். நினைத்த காரியங்களை தொடங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது. பணம் கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல சிக்கல்கள் தானாகவே சரியாகக்கூடிய சிறப்பான அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது சேமிப்பை உயர்த்துவதோடு புதிய நிலம், புதிய வீடு, வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த தருணத்தில் கனகச்சிதமாக கிடைக்க போகிறது. பல்வேறு வகையில தேவையற்ற விரய செலவுகளை தவிர்ப்பதோடு உங்களுடைய சகோதர சகோதரிகள் வழியில் இருக்கக்கூடிய சிறப்பான விசேஷ தருணங்களை மேம்படுத்தக்கூடிய சந்தர்ப்பமும் சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. நீங்கள் நினைப்பதை விட 4 கிரகநிலைகள் விரயத்தில் இணைந்திருப்பதால் பல்வேறு வகையான மங்களகரமான காரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடி வரக்கூடிய அற்புதமான வேளையாக இந்த தருணம் அமைய போகிறது. தவறவிடாமல் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்கள் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக வலுவாக 4 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியான செவ்வாய் லாபஸ்தானத்தில் விளம்பருகிறாருங்க. சுகாதிபதியும் பாக்யாதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாய் லாபஸ்தானத்தில்
வலம் வருவது அமோகமான நன்மையை பெற்றுத் தருகிறது. ராசியின் அதிபதியான சூரியனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த தருணத்தில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் புனித பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய வகையில் லாபஸ்தானத்தில் வலம் வருகிறார். எனவே இந்த தருணத்தில் பல மடங்கு லாபம் சிறப்பாக அமைவதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய தடை தாமதம், சிக்கல், சிரமம் என அனைத்தையும் விலக்கி சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. பொதுவாகவே செவ்வாய் லாபஸ்தானத்தில் வலம் வருவது அமோகமான நன்மையை அள்ளி கொடுக்கும். அதிலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ரெட்டிப்பு நன்மையை கொடுக்கும் அற்புதமான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. உங்களது திறமை மிக பெரிய அளவில் வெளிக்கொணரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. உங்களது காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதை எளிதில் முடிக்க முடியும். சொத்துக்கள் வாங்கக்கூடிய, விற்கக்கூடிய என எந்த முயற்சியாக இருந்தாலும் அதில் மிகப்பெரிய அளவிலான வெற்றி கிடைக்க போகிறது. பல்வேறு வகையில பாக பிரிவினை உள்ளிட்ட பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் நீங்கி சிறப்பான வளர்ச்சி கிடைப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அமோகமான மாற்றம் உங்களுடைய வாழ்வில் லாபத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாயின் அமைப்பால் உறுதியாகவே உண்டு. சனி பகவான் அஷ்டமத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறாருங்க. மற்ற ராசிக்காரர்களை விட முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்தை சனியின் வக்ரம் என்பது சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு சகாயமற்றவராக கருதப்படுகிறார் சனி. அவர் வக்ரம் பெற்றிருப்பதால் நிச்சயமாக பொருளாதார நிலை உயரும். பல வகையான சங்கடங்கள் மறைந்து சிறப்பான வளர்ச்சி கிடைக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பு உங்களை தேடி வருகிறது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பும் இறுதி தருவாயில் வலம் வருகின்றன. ஜென்மத்திலும் சப்தமத்திலும் ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு இருப்பதால் பல்வேறு வகையான சங்கடங்கள் மறைவதோடு சிறப்பான வளர்ச்சி உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் சிம்மராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது உறுதியாகவே இந்த வேளையில் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடி, சிரமம், சிக்கல் என்று சொல்லக்கூடிய காரியங்கள் முற்றிலுமாக விலகக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. சுக்கிரன் ஏனென்றால் தனஸ்தானமாகிய 2இல் வலம் வருகிறார். 3 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதி 2இல் இருப்பது நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பு. அவர் அங்கு நீச்சம் பெற்றாலும் கூட நினைத்த நேரத்தில் நினைத்த காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உண்டு. இருந்தாலும் தனஸ்தானத்தில் நீச்சம் பெற்றிருப்பதால் கொடுக்கல் வாங்கலில் சில சிக்கல்கள் வரலாம். அதில் கவனத்துடன் இருப்பது நல்லதாக உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் சிம்மராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வருகின்ற அமாவாசை தினத்தன்று நிச்சயமாக தென்புலத்தார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய முன்னோர் வழிபாடு தர்ப்பணத்தை சரியான முறையில் மேற்கொள்ளுங்கள். அமாவாசை விரத வழிபாட்டை மேற்கொள்வதோடு அன்றைய தினத்தில் காகத்திற்கு உணவு வையுங்கள். நீங்கள் நினைப்பதை விட அபரிவிதமான மாற்றம் உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. சிம்மராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது என்று சொல்லக்கூடிய வகையில் அமோகமான நன்மை உங்களை தேடி உறுதியாகவே வரும் சிம்மராசிக்காரர்களுக்கு என்பதில் சந்தேகமே இல்லை.